ஆதி பாரதி சீரியலில் ஒரு வேறு லெவலில் எபிசோடு நாளைக்கு வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதி வந்து காரில் உக்காந்துட்டு இருக்காங்க. ஆதியை பார்த்து வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னோடனே, பாரதி நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தவிர நான் வந்து இந்த வண்டியை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆதிக்கு சொன்னோன்னே, நான் வேணால் காரை விட்டு இறங்கிட்டுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இருங்க நான் சாப்பிட்றேன், எனக்கும் ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. சரின்ட்டு பாரதி கிட்ட வந்து உள்ளே உட்காந்தோன்னே ஆதி வந்து ஐஸ்கிரீமை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஐஸ்கிரீம் வந்து பாரதி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் சந்தோஷமாகவே சாப்பிட்றாங்க. அப்போன்னு பார்த்தா ஆதி, பாரதி உங்களுக்கு ஐஸ்கிரீமும் பிடிக்கும், அதே மாதிரி எண்ணெயும் பிடிக்குங்கிறது உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பாரதி. நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்கள் பாரதி அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கெலாம் எங்கேயும் வராதிங்க, நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் பாரதி அப்படின்னு கேட்டோன்னே, நான் சொன்னால் ஒரு காரணம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுக்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து சைட்டுக்கு வந்துடுறாங்க. சைட்டுக்கு வந்தோடனே வந்து பாரதி வந்து நடந்து வராங்க. பலகையில் நடந்துகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பாரதி ஸ்லிப் ஆகிடுது. ஸ்லிப் ஆனோன்னா ஆதி வந்து கரெக்டாக தாங்கி கையை பிடிக்கிறாங்க. மொத்த சைட்டும் வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்து பாரதி பார்த்துட்டு ஆதி வந்து சரி எல்லோரும் பார்க்குறாங்க, இப்போதைக்கு கையை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்றாங்க. கையை விட்டோன்னே பாரதி வந்து லைட்டாக வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து நவுறாங்க. ஆதி வந்து இதயத்தில் வந்து கையை வச்சுக்கிட்டு, டே நீ ரொமான்ஸ்லாம் வந்து பக்காவாக பண்ணுறாடா அப்படின்னு ஆதி தானே பாராட்டிக்கிட்டு, உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்தோடனே எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு வந்து அங்கே வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. கொடுங்கம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்றாங்க. ஆதி வந்து கரெக்டாக வந்து கீழே இருந்தால் பாரதி வந்து சைட் அடிக்க முடியாதுன்ட்டு மேலே போய் மேல் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்து பாரதியை அழகை பார்த்து அழகாக க்யூட்டாக ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து. கரெக்டாக வந்து பாரதி வந்து டக்குன்னு பார்த்தோன்னே அங்கே வந்து கம்பி கட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து கம்பி பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம மேஸ்திரி கிட்ட பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியை பார்த்துட்றாங்க. என்ன மெட்டீரியல் இவ்வளோ புவராக இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு திரும்புகிறாங்க. திரும்பின வேகத்துக்கு பார்த்தா சிமெண்ட்டும் புவராக இருக்குது. மேஸ்திரியை வந்து கூப்பிட்றாங்க, உங்கள் சைட் இன்ஜினியரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து பயங்கர பரபரப்பாகிடுறாங்க. சைட் இன்ஜினியர் வந்தோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு புவர் மெட்டீரியல் ஆச்சு, இதெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணலையே, ஏன் இதை கூட நீங்கள் வந்து செக் பண்ண மாட்டீங்களா அப்படின்னோடனே, போய் முதல்ல ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வேகமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி. அங்கேருந்து ஆதி வந்து மேலேருந்து பார்த்துட்டு ஏதோ பாரதி சீரியஸாக டென்ஷனாக இருக்காங்கன்னொன்னே மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து ஆர்டர் வந்து மிஸ் ஆகிருக்குது, மாறி இருக்குது மெட்டீரியல் எல்லாம் வந்து பாரதி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே, என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, மெட்டீரியல் சைட்டுக்கு வந்து மாறி இருக்குது, கம்பெனியில் தான் மாற்றி அனுப்பியிருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி குவாலிட்டியிலலாம் நம்ம கட்டினதே கிடையாது தெரியுமா, இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளாக, சாரி மேடம் நீங்கள் மாற்றிருப்பீங்கன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு, இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிளான வார்த்தையா அப்படின்னு சொன்னோன்னே மேஸ்திரி அங்கே இருக்கிறவர் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாப்புல பாரதி கிட்ட, மேடம் நான் அப்போயே சொன்னேன் இதெல்லாம் புவர் குவாலிட்டியாக இருக்குன்னு, இவர்கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனால் இருந்தும் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சைட் இன்ஜினியரை கரெக்டாக மாட்டி விட்டுட்டாப்புல மேஸ்திரி சொன்னதுக்கப்புறமேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க பாரதி. ஃபோன் பண்ணி லதாக்கு ஃபோன் பண்ணி, பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குல்ல அதை முதல்ல என் ஃபோனு லேப்டாப்பில் இருக்கும், அதில் டெஸ்க்டாப்பில் வச்சுருப்பேன், அதை முதல்ல எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. என்ன பாரதி இவ்வளோ டென்ஷனாக பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னோன்னா, வேறு ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க லதா வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டோன்னே ஆதி எங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு பாரதி இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னோன்னே, நம்ம மெட்டீரியல் எல்லாமே போர் குவாலிட்டியில் கட்டியிருக்காங்க, பில்டிங் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா, நம்ம கம்பெனி ரெப்புடேஷன் போகிறதுக்காகவே வந்து வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பாருங்கள், பர்ச்சேஸ் ஆர்டரில் வேறு இருக்குது, யார் ரபி பண்ணியிருக்கானா அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம கோவமாகறாங்க ஆதி. ரபியை ஆஃபீஸில் நம்ம போகிற வரைக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரபியை வெளுத்து எடுக்கிறாங்க. வந்தோன்னே ஆதி வந்து கரெக்டாக பாரதி வந்து ஃபைலை மூஞ்சியில் தூக்கி போட்டுட்டு, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் நம்பி கம்பெனியில் வந்து விட்டு வச்சது தப்பாக போச்சு, போலீஸுக்கு கால் பண்ணுங்க அதின்னொன்னே, மன்னிச்சிருக்கேன் சார் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னோன்னே, உன் பணத்தை விடுறா, உனக்கு ஏற்கனவே ஒரு தடவை மன்னிச்சதே தப்பாக போச்சு, இவனுக்கு இனிமேல் எந்த ஃபீல்டுலேயும் இருக்க முடியாத லெவலுக்கு வந்து இவனை வந்து நம்ம ஏஜென்சி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, இவனை வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதிக்கு வந்து ரொம்ப நன்றி பாரதி, நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது, ரொம்ப நன்றி, வாழ்நாள் பூரா நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வந்தீங்கன்னா நான் எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னோடனே பாரதி வந்து என் கடமையை தான் நான் செஞ்சேன், வேலையில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து நவுந்துடுறாங்க, எதுவும் பதில் சொல்லாமல். பாரதி வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கப்ப, பாரதி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, எப்படியாவது பாரதியை வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தனியாக பேசுகிறாப்புல. அதே சமயத்தில் மரகதம் வந்து ஃபோன் பண்ணி இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில். கரெக்டாக வந்து ரத்னம் வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு தமிழுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்கூலில் தமிழை காணோம்.
உடனே பாரதி ஏமா என்ன வர சொல்லிட்டு நீ அழைச்சிட்டு போனேன்னு கேட்டோன்னே நான் எதையும் குழந்தைய அழைச்சிட்டு போகல அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை துரை அழைச்சிட்டு போயிருப்பானான்னு வீட்டுக்கு வந்து துரையை கேட்டால் துரையும் அழைச்சிட்டு போகலன்ட்டாப்புல. தமிழை காணும் எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக வீட்டுக்கு வர்றாப்புல ரத்னம் எங்கே தமிழ்னு பாரதி கேட்டோன்னே தமிழில் எங்கேயுமே காணுமா, எங்கே இருக்கானே தெரில அப்படின்னு பதட்டமாக முடிக்கிறாங்க. பாரதி வந்து பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகுறாங்க. ஒருவேளை ஆதி அழைச்சிட்டு போயிருப்பாங்களா இல்லையா என்னங்கிறது தெரில. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ட்ராக் கொண்டு போகிறாங்கன்னு.